கனவேர் பம்பஸ் கட்டித்தான் உறங்க வேண்டிய அவ்வளவுதான். சூழ்நிலை. இன்னைக்கு பம்பஸோட தான் உறக்கம். இந்த தீர்ப்பை அடுத்து பல பேருக்கு வேர்த்து கொட்டி சுச்சா போயிட்டு பல உண்மையில பிரச்சனைகள் தான். இலங்கை ஆமா. நீதித்துறை வரலாற்றுல பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மிக மிக இது சிறப்பான ஒரு தீர்ப்பா இத பார்க்கிறேன். எங்க அப்பாவை காணல, அப்பாவை அப்பா காணல. எங்க, ஆ. அப்பா கட்டிலுக்கு கீழே தவழ்றாரு, எங்க தம்பி அப்பாவை காணல. அப்பாவை காணலதான். நீங்க தேடணும் அப்பா, நாங்கதான். நீங்க அப்பாங்கன்றனே திமுக போயிடாரு. இங்க ஒரு ஆள் அப்பாவை தேடுறாரு. ஆ, நம்ம நாட்டுக்குள்ளேயும் ஒரு ஆள் அப்பாவை தேடுறாரு. அப்பாவை அப்பாவை காணல, தேடுறாங்களா? எங்க அப்பா. சீதொளவத்த நாமல் ராஜபக்ச கட்சி அவரு எல்லாம் 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த நீதிபதிகளின் வயதில் நீடிக்கிறது சம்பந்தம் முறைப்பாடு செய்ய ஊழல் மோசடி ஆணைக்குழுவுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன கோபால் இது, என்ன குமார் இது அப்படின்னு தான் கேட்கறதுக்கு இருக்கு. காவி உடை அணிந்தவர்கள், கருப்பு கோட் அணிந்தவர்களையும் பகைத்தால் எவரும் ஆட்சி செய்ய முடியாது. அவர் இப்ப 2 வருஷமா கருப்பு கோட் அணிஞ்சுக்கிட்டு உதயகம்பன் இப்படியே போய்கிட்டு இருந்தா பாதுகாப்பு, நீங்க தனியா போற இடத்துக்கு பாதுகாப்பு கூட இல்லாம போயிரும்னு கொஞ்சம் மிரட்டி இருக்காரு, அச்சுறுத்தல். நாட்டின் மக்களை நவீன மெட்ரோ பஸ்களில் பயணிக்க வைத்து விட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்த இந்த ஊழல் நாதாரி கவோதி பயல்களை நீல பஸ்ல ஏற்றி சிறைக்கு அனுப்புவோம். அதுவுமே நல்ல யோகம். நீங்க மக்கள், நீங்க இந்த நீல பஸ்ஸை கண்டா மிஸ் பண்ணாம ஹலோ யார் போறான்னு பார்த்து ஒரு அலோட்டா பயம் சொல்லுங்க. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? தலைவில மண்ணுல இருந்து இன்னைக்கு வந்து நாட்டு நடப்புல இணைஞ்சிருக்கு. தோப்புக்குள்ள ஒரு பையன். நல்ல பாட்டு. தென்னந்தோப்பு தான், பின்னுக்கு தென்னந்தோப்பு தான் இருக்கு. ரைட். வரும்போதே ஒரு அதிரடி அன்எக்ஸ்பெக்டட் தீர்ப்பு தான் நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்கன்னா நான் நினைச்சு பார்க்கணும். இலங்கையில மரண தண்டனைய ஆதரிக்கிறதா இல்லையா என்ற நிலப்பாடு இல்ல. உளப்பூர்வமா நான் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். நிறைய பேர் வரவேற்கிறாங்க. தனிப்பட்ட ரீதியில் ஏனென்றால் ஒரு குற்றம் ஒன்று பாரதூரமான குற்றம் அளித்தால் இவ்வாறான தண்டனைகள் தான் இந்த குற்றத்தை செய்யறதை தடுக்கும். அந்த வகையில பூஜித ஜெயசுந்தர மீது நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தண்டனைய 100% நான் உளப்பூர்வம் ஏற்றுக்கொள்றேன். அந்த அடிப்படையில தான் அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதுன்றதும் நீதிமன்றத்துல அது ஒரு நீதிபதியில முடிவு இல்லை, ஒரு அமர்வுதான் எடுக்கப்பட்ட முடிவு. ஆமா, 3 அடங்கிய நீதிபதி குழாம்ல இந்த முடிவு பெரும்பான்மையா இந்த முடிவு அமைஞ்சிருக்கு. அதுல லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சொன்னா 857 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுதான் மெயின் பாயிண்ட். பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக 857 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு 854 குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுதான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமா இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சும், புலனாய்வு தகவல் தெரிஞ்சும் கூட இவங்க அதை தடுக்க மறந்துட்டாங்க. ரைட்டா, இவங்க கடமையை சரியா செய்யல. இதுதான் விஷயமே. இன்னைக்கு மரண தண்டனை. சோ அடுத்து பேர் போன பலர் வரிசையில நிக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே தீர்ப்பு தான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல இதுல இன்னும் சொல்ல வேணும்னு சொன்னா, இப்ப பூஜித ஜெயசுந்தர அந்த தாக்குதல தடுக்க தவறுன குற்றச்சாட்டு, மற்றது கிடைச்ச தகவலை மறைச்சது, மற்றது உண்மையான சேவையை வழங்க தவறுனது மக்களுக்கு. இப்ப இதை செய்ய வேணாம் என்று சொன்ன ஒரு ஆள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர் யார்? ஆமா, அது யார்? ஆமா, இவருக்கே மரண தண்டனை. அவர நிலைமை இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கனவேர் பம்பஸ் கட்டித்தான் உறங்க வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு பம்பஸோட தான் உறக்கம். இந்த தீர்ப்பை அடுத்து பல பேருக்கு வேர்த்து கொட்டி சுச்சா போயிட்டு பல பிரச்சனைகள். இலங்கை நீதித்துறை வரலாற்றுல பல தீர்ப்புகள் வழங்கப்படுறது. மிக மிக சிறப்பான ஒரு தீர்ப்பா இத பார்க்கிறேன். இதே போன்று விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்படணும். பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும், பலருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படணும், பலருக்கு ஆயுள் கால தண்டனை விதிக்கப்படணும். கிட்டத்தட்ட இந்த குற்றச்சாட்டுகளோட தொடர்பான அத்தனை பேரையும், அது ஊழலா இருந்தானே, பண மோசடியா இருந்தானே, நாசகார வேலையா இருந்தானே, இவ்வளவு ஒரு தரம் நடமாடும். உண்மைக்கு மேல சொல்லணும்னா 257க்கும் அதிகமானோர் அநியாயமா உயிர் நீத்த ஒரு சம்பவம் அது. ரைட். இன்னமும் நீதி கிடைக்கலையேன்னு அப்படியே வருத்தத்துல அந்த உறவினர்கள் எல்லாருமே ஈஸ்டர் தாக்குதல்ல பலியான அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உறவுகளா இருக்கலாம்,
பெரியவர்களுடைய உறவுகளா இருக்கலாம், எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் என்ன நடக்க போகுது, இதுக்கு ஒரு நீதி கிடைக்குமா, உயிரிழந்தவங்க வரப்போறது கிடையாது. ஆனா இந்த அநியாயத்தை செஞ்ச, இதுக்கு பின்னணியில துணையா இருந்த எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மனசுலயும் இருந்துச்சு. இன்னைக்கு அதுல ஒரு பங்கு இன்னைக்கு கொஞ்சம் சட்டிஸ் ஆகுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பார்ப்போம். இப்ப இவங்க இதுக்கு மேன்முறையீடு செய்வாங்க. அது என்ன நடக்குமோ தெரியாது. நிச்சயமா இது மேன்முறையீடு செய்யலாம். ஏன்னா இப்ப அதான் நடக்க மேன்முறையீடு போகுது நினைக்கிறேன் இப்ப சைட்ல. இல்ல, இலங்கையில நீதிமன்றத்துல ம். இவர் மரண தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யலாம். அதுல ஒரு மாற்றம் இல்லை. அது நீதிமன்றம் ம். திறந்த வழியில் அவருக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ம். ம். இப்போதைக்கு வழங்கப்பட்ட தண்டனையை மக்கள், நாங்கள்ன்றதை விட இலங்கையில அதிக அளவான மக்கள் வரவேற்கிறாங்க. பல அரசியல்வாதிகள் இன்றைக்கு நான் சொல்றேன், என்ன சொல்றேன், அந்த நிம்மதியை இழந்து ம். 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 உச்சகட்ட கலக்கத்தில இருக்க போறாங்க. கலக்கத்துல தான் இருக்க போறாங்க. அதான் உண்மையான கதை. சரி. சோ எதிர்பார்ப்போம். இப்ப ஒருத்தர் உள்ளுக்கு இருக்காரு, சுரேஷ் சாலே. அவரு தான் பிரதான சூத்திரதாரின் நீதிமன்றத்துல பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அடிச்சு சொல்லியிருக்காரு. சோ அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு இருக்கு. முன்னுக்கு அது சம்பந்தமான அப்டேட்ஸும் சுட சுட இப்படி கிடைக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் லங்காசியோட நினைக்கிறேன் இணைஞ்சிருக்கணும். இனி வரப்போற ஒவ்வொரு மாதத்திலையும் ஒருவர் அல்லது இருவருக்கு மேபி ம். ம். கடுமையான தண்டனைகளை நீதிமன்றம் அறிவிக்கணும். என்ன வழக்கு கட்டாயம். விசாரணைகள் கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டுதான் இருக்குது. ஆமா. வழக்கு ஆமா. விசாரணைகள் இப்ப பெரும்பாலான விசாரணைகள் 70%, 80%, 90% கூட முடிஞ்சுது. முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் அலோட வழக்கெல்லாம் கிட்டத்தட்ட 80% முடிஞ்சுது. என்ன ஆமா. ஆமா. பெரும்பாலான வழக்குகள் முடிஞ்ச நிலைமையில இருக்கு. பார்க்கலாம். நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான தீர்ப்புகள் மூலமா எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கலாம். சரி. அப்படியே நான் வருவோம் இன்னைக்கு. இல்ல அரசடி சில்வாவும் நளினி ஜாயதிசையும் அப்படி குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அவரு வேற சந்தோஷத்துல உச்சத்துல இருக்காராம். அரசடி சில்வா சுவசரிய அமைப்பிட 10 ஆண்டு நிறைவு இன்னைக்கு. சோ அதுக்கு அரசு தரப்புல முக்கியமா அந்த அமைச்சர் நளின் ஜாயதிச அரசடி சில்வாவையும் வரவேற்றிருக்காரு. ஏன்னா முக்கியமா அவங்க இருக்கும்போது தான் இந்த சுவசரிங்கிற ஆம்புலன்ஸ் நோயாளர் காவு வண்டி இந்த திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த நிலையில இன்னைக்கு அந்த நன்றி மறக்காம அவரையும் வரவழைச்சு ஒரு முக்கிய இடம் கொடுத்து கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது நலிந்த இந்த கலாச்சாரம் நல்லது, எனது மகிழ்ச்சி. அதாவது இந்த நீங்க இப்படி கூப்பிட்டது, இப்ப எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லாம கூட நடவடிக்கைன்றது மிகவும் மகிழ்ச்சி. ஆனா எனக்கு என்னடா கவலை என்னடா, ஹர்ஷ மாட்டுப்பட்டிருக்கிற டீம் ஒரு உதவத்த டீம். அவர் இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. அது இல்ல. அதான் ஒரு கவலை டீல்ஸா, மற்றபடி ஒன்றும் இல்ல. இல்ல அவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நளின் ஜாயதிசையோட கொஞ்சம் க்ளோஸ் அப்படி ஏதோ ஐடியா கொடுக்குறேன் நான் நினைச்சேன். அரசாங்கம் கொண்டு வந்த இந்த நீதிபதிகளின் வயதிலே நீடிக்கிற சம்பந்தமா ஏதோ ஐடியா கொடுக்குறாரா அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏதோ எப்படியோ நல்ல அட்வைஸ் ஒன்று கொடுக்குற மாதிரி தான் விளங்குச்சு. முறையின்படி அரசாங்க நீதிபதிகள வயதிலே அதிகரிச்சிருந்தால் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுகள்ல உடனே கலந்து கொள்ளக்கூடாது, புறக்கணிக்கும். அப்படி என்றால் இப்ப முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட பாராளுமன்ற விவகார செயலாளராக இருந்த ஆசுப் குமார் சிங்க நீதிபதிகள வயதில் அதிகரிப்பை வரவேற்றிருக்கிறார். வங்கிய மற்றது எங்க அப்பாவை காணல, எங்க அப்பா கட்டிலுக்கு கீழே தவழ்றாரு, எங்க தம்பி அப்பாவை காணலதான். நீங்க அப்பாங்கன்றனே திமுக போயிடாரு. இங்க ஒரு ஆள் அப்பாவை தேடுறாரு. நம்ம நாட்டுக்குள்ளேயும் ஒரு ஆள் அப்பாவை தேடுறாரு. அப்பாவை காணல, எங்க அப்பா, அப்பா செய்தது புலதான் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலை கேட்பதற்காக 18வது திருத்த சட்ட மூலத்தை நாங்கள் ஆதரித்தமையானது தவறழைத்து விட்டோம் என்று அப்பாவை காணல நாமல் தேடுறார். விஜய் ஸ்டாலினை தேடினாரு, நாமல் தானே தேடுறாரு. அடேங்க அப்பா, 18ஆம் திருத்த சட்ட மூலம் கொண்ட கூட கோமாவில இருந்த நாமல் அதுல இருந்த நீங்க அப்ப பேபி தானே, நாமல் பேபி அதான் வளர்ந்திருக்காரு. அப்ப நாமல் பேபி இப்பதான் வளர்ந்திருக்காரு. அப்ப நாமல் பேபி, இப்ப நாமல் ராஜபக்ச. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தேடுறாராம் உதயநிதி என்று விஜய் கவலைப்படுறார். இங்க அப்பா 18ல புல விட்டுட்டார் அப்பா, அல்லது அப்பா இன்றைக்கு தப்பி பிழைச்சிருந்திருப்பாரு. நாமல் தேடுறாரு, அப்பா நீ புல விட்டுட்டியப்பான்னு. அடுத்த பிரச்சனை இந்த கூட்டணி கட்சிகள், தமிழ் பேசுற கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு புலவும் வந்துச்சு. அதுல பெருந்தன்மை என்னன்னு சொன்னா அந்த கூட்டணியில
அந்த அதை தலைமை தாங்கக்கூடிய அல்லது அதை ஒருங்கமைக்கக்கூடிய முழுமையான தகுதியும் வந்து மனோ கணேசனுக்கு தான் இருக்கு. அவர் ஒரு கூட்டணி தலைவரா இருக்கிறவர், 3 கட்சிகளோட கூட்டணி தலைவரா இருக்கிறவர். அவர் அதுல வந்து முக்கியத்துவப்படுத்துறாங்க. அவர் அதுல ஒரு ஒரு பொருட்டா பயன்படுத்தாம ஒரு தேவைக்கு பயன்படுத்த யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் அண்ட் த்ரோ தானே அங்க இருக்குது. இந்த வடக்கு கிழக்கு நாடக கம்பெனி தானே அங்க இருக்குது. அவங்களோட அரசியலுக்கு அவரை பயன்படுத்துறாங்க. அதை அவர் உண்மையில சுதாகரிச்சு கொள்ளணும். மனோண்ணன் வந்து 3 கட்சிகளோட தலைவரா இருக்கிறார். உண்மையில அதுல ஒருங்கிணைப்பாளரோ அதுல முக்கிய பொறுப்பு அவருக்கு தான் வழங்கப்படும். அங்க என்னடாண்டா அங்க வேற அஜெண்டா இவங்களை கொண்டு அந்த பொலிவுக்கு வச்சிருக்கு. பொலிவுக்கு வச்சிருக்கிற மனோ கணேசன் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ், நிகழ்ச்சியில ஒரு அட்வைஸ் இல்ல. உண்மையில டீல்ஸ் அட்வைஸ் இல்ல. இப்ப அந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப்போ அல்லது அடுத்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றேன்னா அவருக்கு தான். ஏனென்றால் அவர் ஒரு கட்சி தலைவர், 3 கட்சிகளோட கூட்டமைப்பு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். மற்ற தென்னிலங்கையில வடக்கு கிழக்கோட விடுதலை புலிகள் காலத்திலும் தொடர்போடு இருக்கக்கூடியவரா, பல மேடைகள் பேசினவர், பொங்கு தமிழ் வந்தவர், அப்படி அவர் கொண்டு ஒரு வரலாறு இருக்கு. இப்ப இதுல போனவங்களுக்கு வரலாறு இல்ல. இப்ப அதுல போன மற்ற வடக்கு கிழக்குல இருந்து போன சுமந்திரனா வட்டவர் யாருக்கும் வரலாறு இல்ல. இவங்க 2009 அவர் 2009 முதல் இருந்திருக்கிற ஈழத்தமிழர்களையும் அவர் தென்னிலங்கையில பிரதித்துவப்படுத்தலாம். மனோ கணேசன் முக்கியத்துவத்தை வந்து இவங்க குறைக்கிறாங்க. அது உண்மையில தமிழாக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியா இருக்குது. அப்ப என்னட்ட நேற்று ஒரு ஆள் கேட்டார், இதுல வந்து மனோ ஐயா தானே முக்கியமான இடத்துலயே அவர் சொன்னார், இவங்க பயன்படுத்தி போட்டு தூக்கி எறிய போறாங்களோ. ஸ்ரீதரனுக்கு நடந்ததா மனோ கணேசனுக்கு நடந்தா சொல்லி சிரிச்சு எனக்கு ஒன்றும் பேசலன்னா இல்ல. நான் எனக்கு தனிப்பட்டது தெரியாத நான் பொதுவான ஒரு பாரு. அதை விட நீங்க கூட்டணின்னு சொன்னதான் எனக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு இப்ப ஞாபகத்துக்கு வருது. அமைச்சர் நளின் தயத்தீசனுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா 2015 நீதிபதிகளின் வயது எல்லையை அதிகரிக்க பரிந்துரைத்தார்களாம். පාර්ලිමේන්තුවේ 2015 රනිල් වික්‍රමසිංහ අගමැතිවරයා සමයේදී ව්‍යවස්ථාව වෙනස් කිරීම සඳහා කමිටු කීපයක් පත් කරා. ඒකේ අධිකරණය සම්බන්ධ කමිටු අනු කමිටුවේ සභාපති හිටියේ රවුෆ් හකීම් මැතිතුමා. මමත් ඒ කමිටු සමාජික හැටියට හිටියා. ඒ කමිටුවේ නිර්දේශයකුත් පවතිනවා මේ ප්‍රමාදීකරණ විශේෂකරුන්ගේ වයස වැඩි කිරීම සඳහා. இதுக்கு முதையே செஞ்சிருக்காங்க. பல பேர் நினைச்சாங்க இந்த அரசாங்கம் வந்தோன்னா தான் இந்த விஷயமெல்லாம் இப்ப பெருசா பாக்குறாங்க, இதெல்லாம் முடிவு பண்றாங்கன்னு. இதுக்கு முதையே செஞ்சிருக்காங்க. யாரு செஞ்சது? நம்ம கூட்டணியில ஃப்ரண்ட் லைன்ல இருக்க ஒருத்தர் தான். யார்? நம்ம அந்த குழுவின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமா தான் இருந்திருக்கார். ரவுஃப் ஹக்கீம் அவருடைய தலைமையில தான் 2015 நீதிபதிகளுடைய வயதிலே நீடிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க. இன்னைக்கு எதிர்ப்பு யார் ஆட்சி? அது யார் ஆட்சி? 2015 நல்லாட்சி. 2015 நல்லாட்சியா அப்பாச்சி ஆட்சியா? அப்பாச்சி. ஆனா சொல்றாங்க அப்பாச்சியா தான் இருக்கணும். ஏன்னா நல்லாட்சினா இவங்களே அதை கொண்டு வந்திருப்பாங்களே. அப்ப அப்பாச்சி கிட்ட கேட்டுட்டு இவங்க நல்லாட்சிக்குள்ள வந்துட்டாங்க. இது மற்றது அந்த கட்சியில அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சிலர், இப்ப ரிஷாட் அந்த வீட்டை உயிரிழந்த சிறுமி தொடர்பான வழக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான வழக்கு, அது மாதிரி ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் 100 ஏக்கர் காணி வழக்கு FCAD எடுக்கப்பட போகுது. கணவர் இப்ப அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இப்படியான கூட்டணிகளை கட்டி நாங்க இப்படி உருவாக்குனால எங்களுக்கு வழக்க போடுறாங்கன்னு மாறி விடுறாரு. ஆமா ஆமா. அதே மாதிரி அதுல இருக்கிற பலர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் FCAD கேஸுகள் இருக்குன்னு அறிஞ. இன்னைக்கு என்ன சீன்னா, இன்னைக்கு நடந்திருக்க சம்பவம், இப்ப இந்த நீதிபதிகளுடைய வயதில்லை நீடிக்கிறது சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சரி நீதி அமைச்சர்ல போயிட்டு ஒரு முறைப்பாடு பண்ணலாம். இதுதான் பார் அசோசியேஷன் செஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த தயாசிரி டீம் என்ன செஞ்சிருக்குன்னா, தயாசிரி சி தொலவத்த நாமல் ராஜபக்ச கட்சி அவரு இல்ல 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த நீதிபதிகளின் வயதில்லை நீடிக்கிறது சம்பந்தம் முறைப்பாடு செய்ய ஊழல் மோசடி ஆணைக்குழுவுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன கோபால் இது, என்ன குமார் இது அப்படின்னு தான் கேட்கறதுக்கு இருக்கு. தயாசிரிக்கு ஒரே பதற்றம், கால் ஒரு இடத்துல நிக்குது இல்ல, அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு, ஒரே எரிவா இருக்கு. சரி, ஒரே எரிச்சல். ஆனா இன்னொரு எரிச்சல்னா உண்மைக்குமே இலங்கையில நான் நினைக்கிற மாதிரிக்கு ரொம்ப இப்ப இந்த டைம்ல ரொம்பயும் வைத்த எரிச்சல் இருக்க ஒரு ஆள்னு சொன்னா நானா சொல்லுவேன் பஸ்கே மூணு. பிரைவேட் பஸ் அங்க தலைவர் பஸ்கே மூணு. என்னத்த கேக்குறீங்க? இல்ல மெட்ரோ பஸ்ஸ கொண்டு வரதுக்கு இது என்ன ஐரோப்பாவா அப்படின்னு கேட்டது. இன்னைக்கு ஐரோப்பா மாதிரி இலங்கை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த மெட்ரோ பஸ் 104க்கு அதிகமா கொண்டு வந்து இறக்கி அடாடாடாடா. இல்ல இல்ல அழகா இருக்கு தெரியுமா? அவர் இப்ப
என்ன தேசிக்கப்பட்ட போறார் பஸ்ஸுக்கு முன்னது. அடி கட்டாயம். ஏதோ பில்லி சூனிய வச்சாலும் வைக்க சான்ஸ் இருக்கு. ஒரே குழப்பம். ஐயோயோ, இத கொண்டு வந்து யாரு ஏறுவது, இதுல போயிடுமா முதுகு வலி, இது கொண்டு வர்றதுக்கு என்ன இது ஐரோப்பியாவா இல்ல இல்லாட்டின்னா இங்க மெட்- இருக்கவங்க பணக்காரவங்களா இதுல போவ, இல்ல, இவ்வளவு மெட்ரோ கேள்வி. மெட்ரோ பஸ்ல என்ன கொழும்புல இருந்து யாழ்ப்பாணமா இல்ல கொழும்புல இருந்து அம்பாறையா போறாங்க அவ்வளவுதான். அதுதானே என்ன கேட்க. ஆனா இப்படி ஒண்ணு நடக்குது. இப்ப பாருங்க, இந்த பிரைவேட் பஸ்ஸுகள் இருக்குதானே, மெட்ரோ பஸ் போகும்போது பிரைவேட் பஸ் என்ன செய்யறாருன்னா அப்படி ரூட்டை மறைச்சு சில சம்பவங்கள் இப்ப அண்மையில சோசியல் மீடியாவில் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் காணக்கூடியதா இருந்துச்சு. அப்படின்னா இந்த மெட்ரோ பஸ் போய்கிட்டு இருக்கு, பயணிச்சுக்கிட்டு இருக்கு, பிரைவேட் பஸ்காரர் என்ன செய்ய நடுவுல பூந்து அப்படி டிஸ்டர்ப் பண்றாராம். எவ்வளவு பெரிய விபத்துகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி சம்பவங்கள் இல்ல இருக்கு. அதுக்கு சம்பவம் ரெடி. அவங்களோட ஆ, அந்த வழிப்பாத அந்த ரூட் பெர்மிட்டை வந்து பெர்மனண்டா கேன்சல் பண்ணி பஸ்ஸை சீஸ் நல்ல பண்ணலாம். idea. சூப்பர், நல்ல அது ஐடியா, நடக்க போகுது, செய்யுங்க. நீங்க பயப்படாங்க. அது அதான், கிட்டத்தட்ட சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணல, வாரகாலம் கட்டாயம். அறிவித்தல் வரல. அப்ப சரி, அதுக்கு கட்டாயம் செய்யணும். ஏன்னா இவ்வளவு அழகா செலவு செஞ்சு அங்கங்க எல்லாம் பெரட்டி கரைச்சி கிடைச்சி மெட்ரோ பஸ்ஸை கொண்டு வந்து இங்க போட்டா இவருக்கு ஒரே பிரச்சனை. என்ன செய்ய, ஏதோ நாட்டை செய்ய விட மாட்டானுங்க இந்த மாதிரி. எங்கட டில்சான் தலைவில்லையில இருக்கிறதால தலை மட்டும்தான் தெரியுது, பின்னுக்கு எல்லாம் இருளாகி கொண்டிருக்கு. எல்லாம் இருட்டாயிருச்சு இப்ப டில்சான் நேரம் கவனம் டில்சான் 2,1059 ரூபாய் நஷ்டஈடு கட்டியிருக்கிறார் ஒரு ஆள் மனுஷோட சண்டை பிடிச்சிட்டு போய். அதை பார்த்து பார்த்து மனைவியோட சண்டை பிடிச்சாப்பா வீட்டுக்குள்ள கவனமா சண்டை பிடிங்க, அமைதியா கைகால இருக்கணும். தூக்காதுங்க, கைகால தூக்காதுங்க, ஒன்லி வாய், அதுலயும் கவனமா வாயெல்லாம் வார்த்தையை விடுங்க. கண்டமேனிக்கு வார்த்தையில விட்டீங்கன்னா இது இல்லவா மனுஷியோட அவ்வளவுதான். சண்டை. மனைவியே எத்தனையோ வோல்டேஜ் பவர்ஃபுல்லான கரண்ட், அந்த கம்பியை கண்ட்ரோல் அதானே பண்ணலாம். அதானே தமிழ் அழகா மின்சாரம் ஒரு சம்சாரம்னு சொன்னாங்க. ஆஹா டில்சான், அதே ஓ, எத்தனையோ வோல்டேஜ் பவர்ஃபுல்லான கரண்ட், ஆ. அந்த கரண்ட தொட உனக்கு ஏலான்னு சொல்லி ரோட்ல இருந்த கம்பியில போய் ஏறினதுக்கு இவ்வளவு கட்டியிருக்கிறேன் ஐயா. தேவையில்லாத வேலை தான். இதை விட ஒரு 5,000 ரூபாய்க்கு வைஃபை கூட்டிட்டு பக்கத்துல இருந்து ஒரு கடைக்கு போய் ஒண்டா சாப்பிட்டு வந்திருந்தா சண்டை முடிச்சு. அது சரி, சண்டைக்குன்னு சில மந்திரிகங்கள் இருக்கு டில்சான். இருக்கு. ஆமா ஆமா, சில அதுகளை என்ன சொல்றது, கடைபிடிக்கணும். நல்ல உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு மனைவியோட சின்ன சண்டை வந்துட்டானா போக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரோசா பூவே இல்ல சின்ன ஒரு அவ்வளவுதான், ஒரு ஒரு சின்ன சாக்லேட்டோ, சாக்லேட் ஒரு பாக்கெட்ல வச்சுக்கொண்டு ஐயோ அன்பே ஆறு அவ்வளவுதான் வேலை உயிரே, முடிஞ்சு. அன்பே ஆறு உயிரே இந்த அப்படி என்று கொடுத்து விட்டா மனைவி ரெண்டும் புறவாதான் நமக்கு தெரியும். அவன் உடைச்சிட்டு மனைவி பார்த்து ஆஹா சிரிக்கும். அல்ல பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஐயோ வா அவருக்கா சாப்பிட்டு வருவோம்டா, கதை ஆமா கட்டி ஆமா. பரவாயில்ல, சரி வெளியில சாப்பிட்டு வரணும் உடனே மனசு துள்ளி வச்சு இதே எல்லாம் விட்டு போட்டு 2,1059 ரூபாய் கட்டி என்ன கஷ்டம் அப்பா இது. அது சரி, இனி அந்த குடும்ப சண்டைகளுக்கெல்லாம் தீர்ப்புகள் கடுமையா இருக்க போகுது. கடுமையா இருக்க போகுது. உண்மை. இவங்களால அது அப்படியே அரைவாசி நாள் நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதிகள் கலைச்சு போறது. ம். என்ன செய்வாங்க தெரியுமா, 6 தவணைக்கு வந்துட்டு 7வது தவணைக்கு அவருக்கு எதிராக நீங்க நாங்க ஒண்டா போறோம், நாங்க ம். பேசி பாக்குறோம். 6 மாதம் பேசி வீட்டோட போய் சேர்ந்திருக்கலாம். ம். இதே மாதிரி தகவலை கட்டில்சான். ஓகே ஓகே, நல்ல தகவல் அது. அத கட்டாயம் பொதுவா நம்ம சொல்ல வேண்டிய நிறைய தகவல் தான் மக்கள் மத்தியில குயிக்கா போய் சேர்ந்துருது. அதனால இதுவும் நல்லா குயிக்கா போய் சேர்ந்துரும். கஞ்சிபான் இம்ரான் கட்டாயம் பேசி ஆகணும். இப்ப கஞ்சிபான் இம்ரான வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு இங்க இருக்க ஏஎஸ்பி ஓலுகலசர் ஏற்கனவே அங்க போயிட்டு செவ்வந்தி விசாரா செவ்வந்தியை புடிச்சிட்டு வந்தாரு. அப்புறம் கேல்பதர பத்மி, இப்படி பல பேரை அப்படி வலை வீசி புடிச்சிட்டு வர்றாரு. இப்ப அடுத்து மெயின் டாக்கெட் கஞ்சிபான் இம்ரான். ஏற்கனவே மலேசியாவில் பிடிக்க போயிட்டு ரத்மலானை சைமனை பிடிச்சிட்டாங்க. அவரோட இருந்த கஞ்சிபான் இம்ரான் தப்பிச்சு போயிட்டாரு. ரைட், இப்ப அடுத்த வலை வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியாவில் மிக சீக்கிரமா மெயின் டாக்கெட் கேபிஐ பிடிபட்டுருவார்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 94 பேரை ரெட் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா அதிரடி நடவடிக்கைகளும் இலங்கை போலீஸ் திணைக்களம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிக விரைவில் இந்த பாதாள உலக நடவடிக்கை அண்டர்வேர்ல்டு எல்லாமே இந்த தலையீடு கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப டில்சா நீங்க சொல்ற கதையை பார்த்தால் வெகு விரைவில் பாதாள, ஆனா புடு பக்கெட் ஒன்று பிரிக்கிற ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு அனுப்பி இருக்கு. ஆமா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ இது 15,000 ஆமாப்பா அநியாயம், வீசாதீங்க வச்சிருங்க. அந்த வீடியோல ஆனா பாவி, வீடியோ பண்ற தெரியாம கஞ்சிட்ட போல வாட்டு போட்டு கொடுக்கணும். இல்ல இது தங்கம் வாங்கி தங்கம் புறக்கிற மாதிரி ரோட்ல அவங்க கதை. அதனால கொஞ்சம் நாங்க கவனம் செலுத்தணும். அது என்னன்னு சொன்னா ஒரு பாடசாலைக்கு அருகில தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுல நிறைய விஷயம் நாங்க பார்த்தேன். முந்த நாள் ஒன்று போட்ட நாங்க டெல்சன் பாடசாலைக்கு அருகில் நடந்தது. அட் த சேம் டைம் 2வது குறிப்பா போலீசார் வந்து பாடசாலைகளுக்கு அருகில வந்து நடமாடுற நபர்கள் அல்லது மிகவும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் தொடர்புல நீங்க விசாரணை செய்ய இல்ல கைது செய்யும். அவங்களோட நடவடிக்கை பிள்ளையாருக்கு. மற்றது மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று டெல்சன்.
மக்களை சொல்லிடுவோம். துன்புறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறித்து கிடைக்கும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். நாங்க இதே அருமை. தளத்தில் உங்களுக்கு சொல்றோம். அருமையான தகவல். குறிப்பா இந்த வெளிநாட்டுல இருந்து போற புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், நீங்கள் அங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் பிழை செய்தால் அவர்களை தண்டிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. அதை விட்டுப்பட்டு அவர்கள் பிழை செய்கிறார்கள் என்று பிழைக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்காம வந்துட்டு இலங்கையில அவங்க திருந்துறாங்க இல்ல, அவங்க பிழை விடுறாங்க, ரஃபிக் போலீஸ் காசு வாங்குது, அது செய்யுதுன்னு சொல்லி சொல்றதை தவித்துக் கொள்ளுங்க. என்றால் இப்ப அண்மையில ஒரு சம்பவம் உண்டு சார். இப்ப 3 எஸ்ஐ தர ரஃபிக் போலீஸ் வந்து இன்டர்டிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபாரின்ல இருந்து போன ஒரு ஆள் செய்தோம். ஆன்லைன் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க அல்லது குறித்த காணொலியை அனுப்புங்க. அது வந்து உங்களுக்கு முறையாக நடவடிக்கை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதனை போலீஸ் ஊடகத்தை உறுதிப்படுத்துங்க. ஆமா, எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும்னா மக்கள் நம்ம கையிலேயே நிறைய வேலைகள் நாங்களும் செய்ய வேண்டியதான் இருக்கு. ரைட்டா, நம்ம பாக்குற அநியாய அக்கிரமங்களும் உடனடியா இப்ப நம்ம எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு, ஷூட் பண்ணி அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புங்க, பிறகு எல்லாம் அதுவா நடக்கும். அப்படித்தான் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல. சொல்லுங்க. இல்ல, எங்கள்கிட்ட ஒரு டவுட் ஒன்று இருக்குன்னா, ரஃபிக் போலீஸ் மட்டும் தானே எங்களை மறைச்சு பரிசோதிக்கலாம். அந்த கேள்வி அதை கைவிடுங்க. போலீசார் வந்து உங்களோட போக்குவரத்துல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு எந்த போலீசார், போலீஸ் துறையில இருக்கக்கூடிய யார் உங்களை மறைச்சு பரிசோதிக்கிறதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது. டிராபிக் போலீஸ் தான் மறைக்க வேணும், டிராபிக் போலீஸார் எங்களை கேட்கலாம், நீங்க கேட்க இயலாது. நீங்க டிராபிக் போலீஸான்ற கேள்வி கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிடாங்க. நீதிமன்றத்துக்கு போனீங்க என்றால் இந்த சில்லறத்தனமான கேஸுக்கெல்லாம் இந்த கம்பியில ஏறின கதை தான், கரங்கம்பியில ஏறின கதை தான். கூட கவனம் இருந்து. அதனால உங்களை யாருமே பரிசோதிக்க, போலீஸ் அதிகாரிகள் அவங்க யூனிஃபார்ம்ல இருப்பாங்க, அவங்க ஐடிஎஸ் இருக்கும். ஸோ அவங்க யாருமே பரிசோதிக்கலாம் நீங்க எங்க போனாலும். ரைட். நீங்க முதல்ல ராஜபக்சே பத்தி சொன்னீங்க. அப்பாச்சி காலத்துல நடந்த இன்னும் ஒரு அதிரடி பயங்கரமான கொடூரமான சம்பவம்னு சொன்னா, அமைச்சர் பதவியில இருந்திருக்காரு 2 வருஷம். 2 வருஷம் தான் அவர் அமைச்சர் பதவி. யாரு? கெனடி சண்டியர், மர்வின் சில்வா. அமைச்சர் பதவியில இருந்த 2 ஆண்டுகளில் மர்வின் சில்வாவுக்கு 600 மில்லியன் சொத்துக்கள், 10 நிலையான வைப்புகளில் 18 கோடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. பாத்துக்கங்க மக்களே. உண்மையில படிச்சு எல்லாம் மேல் எடுக்க தேவையில்லப்பா. இவங்கட காலத்துல நாங்க அரசியல்வாதியா இருக்கலாம். அதுதானே ராஜபக்ச காலத்துல இருந்து அவங்க தானே சொல்றாங்க. மிலிந்த ராஜபக்ச சொல்றாரு, ராஜபக்ச காலத்துல நாங்க இப்படி சாப்பிட்டு குடிச்சு வீடெல்லாம் கட்டி சந்தோஷமா இருந்தோம். சரி, இந்தா இப்படித்தான் இந்த மர்வின் சில்வா இருந்த. இப்ப மர்வின் சில்வா கூட ஒப்பனை சொல்லல, ஆனா அந்த வாயை திறந்து சொல்லிடுறாங்களே இவங்க தான். பாத்துக்கோங்க என்ன அடி, எங்க அளவாண்டதோ யாரு பணமோ. இன்னும் ஒரு தகவல், காவி உடை அணிந்தவர்கள், கருப்பு கோட் அணிந்தவர்களையும் பகைத்தால் எவரும் ஆட்சி செய்ய முடியாது. கருப்பு கோட் அணிஞ்சுக்கிறேங்கடா உதய கம்பன் அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்றாரா, ஜே.ஆர். ஜெயவர்தன வந்து இந்த சிஸ்டத்தை சொன்னாரா, இந்த கதையை அவர் அந்த காலத்துல சொல்லி வச்சாராம். இந்த ஒரு நாங்க ஆட்சி செய்யணும்னு சொன்னா காவி உடையோடையும் கருப்பு கோட்டோடையும் நாங்க பகச்சே கூடாதுன்னு ஜே.ஆர். ஜெயவர்தன சொன்னது தானா. இப்ப அதை வந்து அனுரகுமார் திசாநாயக்க மறந்துட்டாரு. இப்படியே போய்கிட்டு இருந்தா பாதுகாப்பு, நீங்க தனியா போற இடத்துக்கு பாதுகாப்பு கூட இல்லாம போயிடும்னு கொஞ்சம் மிரட்டி இருக்காரு, அச்சுறுத்தல். அந்நேரம் காவியுடையும் கருப்பு கோட்டு நல்லா இருந்தது. இப்பவும் கருப்பு கோட்டு நல்லா இருக்கு, காவியுடை நல்லா இருக்கு. இந்த காவியுடைக்குள்ளையும் கருப்பு கோட்டுக்குள்ளையும் சில என்ன சொல்ற அந்த தீய சக்திகள் நுழைஞ்சிட்டு. நேற்று பாத்தீங்கன்னா சட்டத்தரணிகள் சங்கம் கூட பவர்ஃபுல்லான அணி, அதுக்குள்ள பாருங்க நேற்று யாரு போனு. இலங்கையில பௌத்த பீடம் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான பீடம். அதுக்குள்ள யாரு பேசுறது அதிகமா ஞானசார தேரர் வெளியில இருந்து அவரை கைத்தொலைபேசி எடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு அவருக்கு அரவாசனை இப்ப நீதிமன்றத்திலே போகும். நாமல் ராஜபக்சவின் முகத்தை காணவும் அவரது குரலை கேட்கவும் மக்கள் ஆவலுடன் உள்ளார்கள். சம்பத் எப்ப தெரியல, அத்துக்கோரல சம்பத் அத்துக்கோரல. நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு இது அந்த கனவு தெரியாது. எனக்கு இன்னொரு டவுட், நலிந்த ஜேவிஸ் அமைச்சர்ல ஒரு சந்தேகம் இருக்குது. முறையான தகுதிகளோ அல்லது அதுக்குரிய உரிமமோ இன்றி வழக்கறிஞராக செயற்பட்டு நீதிமன்றங்களில் 26 வழக்குகளில் வெற்றி பெற்றதாக கூறப்படும் பிரைன் என்பவர் கென்னிய நபர் குறித்து செய்திகள் இப்போது பரவலா பேசப்படுது. இது வந்து கென்னியாவில் இடம்பெற்றிருக்கின்ற சம்பவம். கென்னிய நீதிமன்றத்தில் இவர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. போலி வழக்கறிஞர் நலிந்த, இது கென்னியாவில் நடந்திருக்கு. நீங்க இலங்கையில நாமல குற்றச்சாட்டை சொன்னீங்க, பார்லிமெண்டத்துல சொன்ன வரன அந்த குற்றச்சாட்டு தொடர்புல இல்லையே. இப்ப அவர் இப்ப சித்த படகேசுக்கு போறாரு,
ம். இவரும் வந்து பாருங்க போலி வழக்கறிஞர் 26 கேஸ்ல வந்து இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் பல பேர் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே புடிச்சிருங்க. இல்லன்னா இப்படித்தான். எல்லாம் வென்று முடிச்சோட தான் தெரியும். ஓ! இவர் போலியானவர் அப்படின்னு. ம். அது மட்டும் இல்ல டெல்சா, நீங்க ஆ. மேவின சொன்னீங்க அவன் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய $3,20,000 வருஷத்துக்கு ம். எப்படி போகணும்னு தெரியாது. 80% அவன்காட் நிறுவனம் எடுத்திருக்கு. அது மிதக்கும் ஆயுத அடேங்கப்பா! கப்பல். சரியா? இது பெரிய ஒரு மோசடி ஒண்ணு நடந்திருக்கு. இது யாருக்கும் தெரியும். அவன்காட் மோசடி தெரியும். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. சரத் பொன்சேகா ஆமாமா. முதல்ல அந்த அடிக்கடி டைம்ல. சொல்லுவார். ஓ! 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 அப்ப அந்த அவன்காட் தொடர்பான நேற்று கேட்டீங்கன்னா தலை சுத்தி போகும் எனக்கு. ஒரு வருஷத்துக்கு $3,20,000 யோசிச்சு பாருங்க எங்க. அடேங்கப்பா! பெரிய அடி. இலங்கை இல்ல இது. பெரிய விழுங்கல். விழுங்கல் தான் நடந்திருக்கு அந்த காலத்துல. மொத்தமாவே விழுங்கல் தான். இல்ல இப்பவும் இந்த அரசாங்கத்துக்கு 5% தான் போடுறான். அதுவும் உடனடியா போடலையா. ம், 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 ம். அதுவும் தாமதம். இந்த நேரத்துல தான் சரத் பொன்சேகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கம் சரியாகத்தான் பயணிக்கின்றது. தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முந்தைய அரசுகளை விட இந்த அரசாங்கம் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது. சரத் பொன்சேகா சொல்லியிருக்காரு. இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ம். லீடராக்கள் சொல்றாங்க கவுக்கோணும்ன்றாங்க. ஆமா. அவங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி செய்யணும். தயாசிரி ஜெயசேகர போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. மெட்ரோ பஸ் வந்து சிவப்பும் வெள்ளையும் இல்லையா? ம், ம், அதுல ம். மக்கள் ஏத்துவோம். நீல நீல பஸ்ல பஸ். உங்களை ஏத்துறோம்னா அது ஒரு யோ கொண்டு ஓடுது டெல்சன். அது ஓ! பாத்தீங்கன்னா நலிந்த சொல்லி இருக்கிறார். நாட்டின் மக்களை நவீன மெட்ரோ பஸ்களில் பயணிக்க வைத்துவிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்த இந்த ஊழல் நாதாரி கவோதி பயல்களை நீல நீல பஸ்ல பஸ்ல ஏற்றி அனுப்புவோம். சிறைக்கு அனுப்புவோம். அதுவுமே நல்ல யோக்கல். நீங்க மக்கள் நீங்க அந்த நீல பஸ்ஸ கண்டா மிஸ் பண்ணாம ஹலோ யாரு போறான்னு மந்திரித்துமா பார்த்து ஒரு அலோ டாட்டா பாய சொல்லுங்க. இல்ல நில்சன் ஹலோ மந்திரித்துமா நிலுப்பாட்ட மம ரத்து பாட்ட ஹாய். இவங்க மெட்ரோ பஸ்ல போற நேரம் அவர் நீல பஸ்ல உள்ளுக்கு போவாரு. அதான் நடக்கும். ஆனா அவங்க யோசிப்பாங்க என்ன தெரியுமா, நாங்க ம். இருக்கிற காலத்துல இந்த மெட்ரோவோட இறங்கி இருந்தா இன்னும் அடி ஒன்று அடிச்சிருக்கலாம் உள்ளால. அடேங்கப்பா! அமைச்சர் சுனில் ரணசிங்கோட கருத்தை மறக்க இயலாது. நீதித்துறை சம்பந்தம் அவரும் சொல்லி இருக்கிறார். அவரும் சொல்றாருன்னா நீதித்துறை சம்பந்தம் ஆறாவது நீங்க உங்களோட கருத்துக்களை முன்வைங்க, நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா நீதிமன்றத்தின் சுயாதீனம் பற்றி கதைப்பதற்கு நாமளுக்கு அருகதையே இல்லப்பா. நீ ஏன் ராசா கதைக்கிறா நீ, உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கே அருகதை இல்லைன்னு சொல்லி அமைச்சர் நம்ம சொல்லல, அமைச்சர் சுனில் ரணசிங்கம் சொல்லியிருக்கிறார். நீதிமன்றத்தை பற்றி கதையாதுங்க, உபகரணத்தை பற்றி கதை. අධිකරණයේ ස්වාධීනත්වය සම්බන්ධයෙන් නාමල් රාජපක්ෂට කතා කරන්නවත් අයිතියක් නැහැ. කතා කරන්නවත් සදාචාරයක් නැහැ. ஓகேண்ணா, நம்ம நேற்றைய நிகழ்ச்சியில மக்களுடைய கருத்துக்களை பார்க்கிற நேரம் சரி, பார்த்துருவோம். மக்களை நேசிக்காமல் பதவிகளை மட்டும் ருசித்தவர்கள் இப்போது பதவிகள் போன பின் எப்படியெல்லாம் விதம் விதமாக சிந்திக்கிறார்கள். உண்மையில் அவர்களை சிந்தனை சிப்பிகள் அல்லது புத்தி ஜீவிகள் என்று அழைப்போம் என்றிலிருந்து நீங்கள் கூறுகின்ற அவர்களின் முகங்கள் எங்களின் முக கண் முன்னும் நிழல் ஆடுகிறது. அது சரி. நன்றி உங்கள் தொகுப்பு செய்திகளுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒருவர் கண்முன் இறந்து போவது ஒருவித மனம் தெரிவிடுவார்கள், ஆனால் காணாமலாக்கப்படுவது என்பது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வேதனை, கவலையை வெளிப்படுத்தியிருக்காரு. அது உண்மையில நீங்க சொல்றது புரியுது. அது உண்மையில நிச்சயமா யாரையும் சும்மா விடாது. ஆமா, கர்மா சும்மா விடாது மைந்தையா மைந்தையை அப்படின்னு போட்டிருக்க ஒருத்தர். என்ன சொல்லுங்க, இந்த ஆதங்கம் அல்லது கோபம் தான் இதுல பலரிட்ட வெளிப்படுறது. வணக்கம் இருவருக்கும். மக்களுக்கு செய்தியாக எதையும் சொல்வதை விட உங்கள் பாணியில் விழிப்புணர்வை தரும் முறைமை சிறப்பு வாழ்த்துக்கள்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நேற்று அந்த தண்ணி சம்பந்தமா சொன்னதுக்கு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றோம், தண்ணி விஷயத்துல மிக அவதானமா இருங்க. 6 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கெல்லாம் திடீரென்று கைகள்ல சில அந்த என்ன சொல்ற ஒவ்வாமை நோய்கள் வருகிறதாகவும் இலங்கையில் இருக்கக்கூடிய வைத்தியத்துறை சொல்லி இருக்குது. குழந்தைகள் விடயத்திலே மிக கண்ணியத்தோட கவனமா இருக்கு. உங்கள் இருவருக்கும் நன்றி 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 பல கோடி. நான் சவுதி அரேபியாவில் இருந்து உங்கள் சேவைக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, தொடர்ந்து பாருங்க. சகோதரர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையில் ஒன்றிணையும் எதிர்க்கட்சி மக்களை மூளைச்சலவை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதில் அனுர அரசு கவனமாக இருப்பதை விட மக்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது. இதனால் தற்போதைய அரசுக்கு மட்டும் சிரமம் இல்லை, மக்களுக்கு தான் பெரிய இழப்பும் சிரமமும் இருக்கும். ஆகவே மக்கள் தெளிவாக இருப்பது சிறந்தது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். மக்கள் இந்த விஷயங்களை அலட்டி கொள்ளல. நாளாந்த செயற்பாடுகள் மக்கள் அவங்களோட வேலையில பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றி கதைக்கிற மாதிரியோ அல்லது தேத்தனி கடையில கதைக்கிற மாதிரியோ அல்லது வாசிய சாலையில கதைக்கிற மாதிரியோ இல்ல சந்தையில கதைக்கிற மாதிரியோ மனநிலை மக்கள்கிட்ட மக்கள் வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கர்மத்தில். அடுத்தது வந்து உங்கள் சேனலில் வரும் செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கும் போதே சில சமயங்களில் தண்ணீர் குடித்த மாதிரி இருக்கு. ஆகா வேற நன்றி நன்றி. எத்தனை பிரபல சட்டத்திறனிகள் இப்பொழுது பல வழக்குகளுடன் குற்றவாளிகளுடனும் தொடர்பில் உள்ளார்கள். இதுதான் அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் அப்படின்னு ஒரு கமெண்ட்.
மதிப்புக்குரிய இருவருக்கும் அன்பான வணக்கம். மனோஜன் விடயத்தில் ஆர்வமாக உள்ளீர்கள், மனமார்ந்த நன்றி. தர்மம் தலைக்காக்கும், உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி. அருண் கேமச்சந்திரா தானே வெளிவிவகார பிரதி அமைச்சர் டில்சான் அவரை சந்தித்து ஏதாவது அனுஜன் விடயத்தில் நடவடிக்கை எடுக்க கூடாதா? நிச்சயமாக டில்சான், அது ஒரு நீங்க யோசிங்க. அவங்களோட குடும்பத்தாரை அவங்களோட குடும்பத்தாருக்கு ஒரு கால் தொலைபேசி அழைப்படுங்க வர்ற நாட்கள்ல எடுத்து அவர்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறாங்க, அதை மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து அந்த உதவியை நாங்க நிச்சயமா செய்து கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. நீங்க உங்களோட கருத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். அது ஆல்ரெடி இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் பேசினேன் நேற்று முன்தினம் டில்சானம் அது தொடர்பா மற்றும் சிலரோட பேசினவர். அதை நாங்க ஒரு ப்ராப்பரான ஒர்க்கா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலையில செய்யணும். கனடாவில இருந்து ஒரு அன்பருக்கு ஒரு அங்கிள் கேட்டிருக்கிற, வெறும் தண்ணி தானே குடிக்க சொல்றீங்க, தண்ணி அடிக்க கூடாதுன்னு? இல்ல, தண்ணி அடிக்க கூடாது, வெறும் பச்சை தண்ணி, கிணத்தில் வைக்கக்கூடிய தண்ணி. டில்சான் இருக்கக்கூடிய தளவில பிரதேசம் இருண்டு வந்து விட்டது, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மக்களை டில்சானை நாங்கள் டில்சான் மழை தண்ணி படக்கூடாதுன்றதால நாங்க நிகழ்ச்சியை முடிக்கும். பாய் பாய், எல்லாம் பாதுகாப்பா இருங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.